திமுக பெண்களுக்கு இனிப்பான செய்தி அப்படின்னு ஐபெரிசாமி அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர்கள் அறிவிக்கவிருந்த திட்டம் தான் இந்த உரிமை தொகை 2000 உயர்த்துவது. தேர்தல் அறிக்கையில் தானே சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி சட்டசபையில் அறிவிச்சிடலான்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. முன்னாடி இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான தலைவர்னு இவங்களுக்கு மறந்துட்டாங்க. பெண்களுக்கு மாதந்தோறும் பணம்ன்றது 1500 கொடுப்போன்னு கமல்ஹாசன் தான் அறிவித்தார் முதல்ல. அதை இவங்க தூக்கிட்டு 1000 ரூபா கொடுப்பேன்னு முதல்ல அறிவித்த உடனே ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சி ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போகிறாரு, கூடுதலாக 1000 ரூபா தரப்போகிறாருன்னா ஜனங்க பெருசாக வரவேற்றுனா அப்போ இவங்க 1500 தரேன்னு சொன்னாங்க. எது கொடுத்தாலும் எங்கள் மேலே தான் வரியை போட போகிறேன். கரண்ட் பில்லை ஒவ்வொரு வருஷமும் ஏற்றினாங்க. ஜனவரி மாதத்தில் ரோடு போடுறோம். நீங்கள் ஜனவரி மாதம் முடிய போகுது. ஆமாம், இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. எங்கே ரோடு போடுறீங்க? 200 கொண்டு போய் நான் சமையல் பொருட்கள் வாங்கிட்டு வந்த காலம் போய் இன்றைக்கி 500 கொண்டு போனாலும் அதே அளவுக்கு தான் வாங்கிட்டு வர முடியுது. நீங்கள் எதையுமே ஒரு கட்டுப்பாடுன்றதே கிடையாது. விலைவாசி அந்த அளவு இருந்து போயிருங்க. இதே தான் அவங்க அப்பார் பண்ணார். ரைட்டில் ரஜினி, லெஃப்ட்டில் கமல்னு கூப்பிட்டு வச்சுக்கின்னு மாநாடை மயிலாடை அது இதுன்னு பார்த்துக்கின்னு ஓட்டினார். ஜனங்க நீ அதே பார்த்துக்கிட்டுன்னு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் அறிக்கை அதிமுக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தமிழகத்தில் வந்திருக்கு. ஏன்னா மகளிருக்கான ஒரு மகத்தான ஒரு திட்டம். உரிமை தொகை 1000 ரூபாயிலேருந்து 2000. திமுக ஆட்சி 1000 முதல் நான் 2000 கொடுக்குற அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத பெண்களுக்கு நிகரான ஆண்களும் பல வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிகமாக பணி சுமைகள், உங்களுக்கு பொருளாதார சுமைகள் ஏற்பட்டதுனால அதை கருத்தில் கொண்டு ஆண்களுக்கும் இலவச பஸ் பேருந்தில் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக பெண்களுக்கு இனிப்பான செய்தி அப்படின்னு ஐபெரிசாமி அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர்கள் அறிவிக்கவிருந்த திட்டம் தான் இந்த உரிமை தொகை 2000 உயர்த்துவது. அதை இவர்கள் கண்டுபிடிச்சி இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தேர்தல் அறிக்கையில் தானே சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி சட்டசபையில் அறிவிச்சிடலான்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. முன்னாடி இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான தலைவர்னு இவங்களுக்கு மறந்துட்டாங்க. வழக்கம் போல் இவங்க தூட்டுருவார்ல, அடிமை அது இதுன்னு அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. வச்சு செஞ்சு விட்டார். அந்த அறிவிப்புன்றது எம்ஜிஆர் பிறந்த நாளில் 5 அறிவிப்புகள் அப்படின்றது பெரிய பேரதிர்ச்சி இவர்களுக்கு. ஏற்கனவே விஜய் கொடுத்த அதிர்ச்சியிலேருந்தே மீள முடியல. ஏன்னா அவர் பிரிக்கிற வாக்குகள் பெரிய பிரச்சனைன்னு. இதில் கூடுதலாக இவர்கள் பெருசாக நம்பிட்டு இருந்த அந்த மகளிர் உரிமை தொகை 2000 அறிவிப்பை அதிமுக வெளியிட்டவுடன் பெரிய அதிர்ச்சி. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு, எங்களை பார்த்து காப்பி அடித்தார். திமுகவுடைய இது நீங்களே மக்கள் நீதி மையத்தை பார்த்து காப்பி அடித்தவங்க தானே. இந்த பெண்களுக்கு மாதந்தோறும் பணம்ன்றது 1500 கொடுப்போன்னு கமல்ஹாசன் தான் அறிவித்தார் முதல்ல அவருடைய தேர்தல் அறிக்கையில். அதை இவங்க தூக்கிட்டு 1000 ரூபா கொடுப்பேன்னு முதல்ல அறிவித்த உடனே ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சி ஸ்டாலின் வராரு, விடியல் தரப்போகிறாரு, கூடுதலாக 1000 ரூபா தரப்போகிறாருன்னொன்னே ஜனங்க பெருசாக வரவேற்றுனா அப்போ இவங்க 1500 தரேன்னு சொன்னாங்க அதிமுக. ஆனால் ஜனங்களுக்கு இவங்க அந்த டைமில் கூட்டணி இவங்க மேலே உள்ள வெறுப்பு எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இப்போ இவர் 2000 அறிவிச்சிட்டார். இவர் ஆட்சிக்கு வரப்போகிற இந்த சூழ்நிலாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அப்போ ஜனங்க எதை எடுத்துக்குவாங்க? இதுக்கு பிறகு நீங்கள் 2000 அறிவித்தாலும் இல்லை 2500 இல்லை 3000 அறிவித்தாலும் 1000 ரூபாய்க்கு நாக்கு தள்ளி போச்சு. 1000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு எங்கள் மேலே கரண்ட்டு பில்லையும் இதையும் போட்டிங்களே, நீங்கள் எப்படி 2000 ரூபா கொடுப்பீங்க 3000 ரூபா கொடுப்பீங்கன்ற கேள்வி ஜனங்களுக்கு மேலே வரும். இதே கேள்வியை இவர்கிட்ட கேட்குறாங்க. அது எங்களால் பண்ண முடியுங்க. கொரோனாவில் 1 வருஷம் லாக்டவுனு, 1 ரூபா கூட எங்களுக்கு வருவாய் இல்லை. கூடுதலாக 40,000 கோடி ரூபா செலவு. ஆனால் 2த்தையும் நாங்கள் சமாளித்து கடனே இல்லாமல் உபரி பட்ஜெட்டாக கொடுத்துட்டு போனோம் இவங்கள்ட்ட. ஆனால் இவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் பற்றாக்குறை பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு தடுமாறுறாங்க. நிதி மேலாண்மை பற்றி இவங்க ஒன்றும் தெரியல. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குவோம் அதை அப்படின்னு இவர் சொல்கிறார். அதனால் இந்த அறிவிப்புகள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் எனக்கு பல விஷயங்களில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே கூடுதல் செலவு. அரசுக்கு 48,000 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு. இதை வேறு ஆக்கப்பணிகளில் பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற பணி இல்லை வேறு சில தொழில் தொடங்கிறதுக்கு மற்ற இதில் அந்த பணத்தை செலவழிச்சாங்கன்னா அது வேறு மாதிரி போகும். இப்போ முன்னாடி முதல்வர் ஜெயலலிதா
கறவை மாடுகள் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. ஆமாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராம பொருளாதாரத்தை சுழற்சி பண்ணுறது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் இவங்க 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா, 2000 கொடுத்தா 3000 அது இது வந்து செலவு தான். இந்த செலவு முதலீடாக மாறுறதுக்கான செலவு இல்லை அப்படின்றது தான். அதே தான் அந்த பேருந்து பயணம் எதுவும். ஆனால் ஒரு வரவேற்பு கிடைக்கும், அதுதான். அதனால் தேர்தல் அரசியலுக்கு இது பெட்டர் சாய்ஸ் அப்படின்றது. இந்த பேருந்து இலவச பேருந்து அது எப்படி சரி வருமா? ஏன்னா நகர்ப்புறங்கள் எல்லா இடத்துலையும் கிடையாது, நகர்ப்புறங்களில் மட்டும். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், இந்த மாதிரி நகர்ப்புறங்கள். மேலே வந்து பல அறிவிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் பல விஷயங்கள், கல்வி கடன் ரத்து, மாணவர்களுக்கு லேப்டாப் தர்றது, அம்மா உணவகத்தை சீர்படுத்துவது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க சொல்லிட்டு செய்யாத விஷயங்கள். அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட அம்மா உணவகம், மீண்டும் அது உயிர் கொடுப்பது, மாவட்டந்தோறும் அம்மா உணவகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தாருன்னா பெரிய வரவேற்பு இருக்கும். இவர்கள் தான் அம்மா உணவகத்துக்கு பதிலாக ரேஸில் நடத்துனாங்க. ஆமாம். அதனால் ஜனங்க அதானே பார்க்கும். எது வந்து மக்களுக்கு எது கிடைக்குது. வேலை செய்கிற ஒருத்தன் நீங்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு போய் நீங்கள் சாப்பாடு போடுறேன்றீங்க, அது நீங்கள் அம்மா உணவகம் இது பண்ணால அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. 5 ரூபாய்க்கு நல்லா டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவாங்க. தடிக்கு தான் அம்மா உணவகம் இருந்தது முன்ன. ஆமாம், எல்லா மண்டலத்திலும் இருக்குது. இப்போ எங்கே போனாலும் எங்கே இருக்குதுன்னு தெரில. நானும் ஒரு உணவகங்கள் எங்கே போச்சுன்னு தெரில. பாதி மெட்ரோ அதுன்னு மூடி வச்சுக்கிறாங்க, மீதி இருந்தும் இல்லாமல் இருக்கு. இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்ட திட்டங்கள் வந்து அம்மா உணவகம் திட்டம். ஏங்க அங்கே இதில் இருக்குதுங்க, சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்திருக்காரு மதிய உணவு திட்டம். 5 ரூபாய்க்கு சாப்பாடு. அந்த மாதிரிலாம் இவங்களாம் இப்போ அறிவிச்சாங்கன்னா பெரிய லெவலில் போகும் அதெல்லாம். சரி, இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து இது போட்டியாக திமுக ஏதாவது அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக என்ன அறிவிச்சாலும் இனிமேல் செல்ஃப் எடுக்காதுங்க. ஏன்னா இவர்கள் அறிவிக்கிறதுலாம் நம்ம தலையில் தான் உள்ளுன்றது ஒரு பிரச்சனை. நீ எது கொடுத்தாலும் எங்கள் மேலே தான் வரியை போட போகிறேன். எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத ஒரு இதெல்லாம் இவங்க பண்ணாங்க. கரண்ட் பில்லை ஒவ்வொரு வருஷமும் ஏற்றினாங்க. 65% ஏற்றிருக்காங்க. 100 ரூபா கட்டின இடத்துல 165 ரூபா கட்டுறோம், அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாடகையை விட கரண்ட் பில் கம்மியாக வரும். 10,000 ரூபா வாடகை கொடுக்குறோன்னா ஒரு 2,500 ரூபா 1,500 கரண்ட் பில் வரும். இப்போ 8,000 ரூபா கரண்ட் பில் வரும். ஹவுஸ் ஓனரு நீங்கள் மொத்தமாக பயன்படுத்தினாலும் அவங்க 7 ரூபா 8 ரூபான்னு தனியாக யூனிட்டுக்கு அவங்க தனியாக வாங்கிடுவாங்க. அப்போ நீங்கள் 300 யூனிட்னா கரண்ட் பில் ஏறிச்சு 9 ரூபா கொடுன்னா 300 யூனிட்னா 9 27 2,700 மாதம் மாதம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அரிசி விலை, பருப்பு விலை, அடிப்படை எதெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்கணுமோ. இப்போ துவரம் பருப்பு விலை ஏறுது, டக்குன்னு இன்னொரு ஸ்டேட்டில் விலை கம்மியாக இருக்கும், அங்கேருந்து இறக்குமதி பண்ணி அதை ஈடுகட்டணும். இந்த கள்ள சந்தையில் பதுக்கிறது, இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு அந்த துறைகள் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னு விட்டுறது. அப்போ 150 ரூபா 300 வைப்பான். நீங்கள் ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கணுனால அன்றைக்கி 300 400 செலவாகிடும். சாதாரண சாம்பார் வைக்கிறதுக்கு கறியெல்லாம் நீ நினச்சே பார்க்க முடியல. ஏதாவது ஃபேமிலி நினச்சி பார்க்குது, ஆட்டுக்கறியை நினச்சே பார்க்க முடியல. கோழிக்கறியாக ரேட் ஏறிடுச்சு. ஆட்டுக்கறி நீங்கள் 1000 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு சண்டே 1 கிலோ எடுக்கணுன்னா அன்றைக்கி மட்டுமே வீட்டு செலவு மட்டும் 2,500 குறைந்தபட்சம். நீங்கள் 2,000 ரூபா கொடுக்குறேன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு சண்டே சாப்பாடு செலவு சரியாக போயிடும். அதுலேயும் அவன் வீட்டுக்காரன் அந்த செல்லை எடுத்துகிட்டு போயிட்டு நான் 1000 ரூபாய்க்கு குடி வாங்கிட்டு வருவேன்னா 1000 ரூபா தான் கிடைக்கும். ஆமாம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் 200 ரூபாய்க்கு கொண்டு போய் நான் சமையல் பொருட்கள் வாங்கிட்டு வந்த காலம் போய் இன்றைக்கி 500 ரூபா கொண்டு போனாலும் அதே அளவுக்கு தான் வாங்கிட்டு வர முடியுது. அதுவும் பத்த மாட்டேங்குது. அரிசி இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது, எண்ணெய் எங்கேயோ போய் நிற்கிது, ஒவ்வொரு இது போகணும். காய்கறிங்க நீங்கள் எதையுமே ஒரு கட்டுப்பாடுன்றதே கிடையாது. விலைவாசி அந்த அளவு இருந்து போயிருக்குது. அப்போ என்ன தான் வாழ்கிறது சாதாரண மக்கள்? கண்டிப்பாக. அப்போ இந்த காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காய்கறி தான் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல சத்துள்ள இதெல்லாம் வந்து அந்த விலை வைக்குது. பல வகைகள் நினச்சே பார்க்க முடியாது. எல்லா ரேட்டு. இப்போது முத்தலீப் சார், பொதுவாக வந்து என்னென்னா திமுக வந்து கலைஞர் காலத்தில் என்ன சொன்னார்னா தேர்தல் வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை தான் வந்து முன்னிறுத்தி வந்து வாக்கு கேட்பாங்க. இப்போ கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் வந்து கதாநாயகா திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதாநாயகியா உருட்ட வேண்டியதானே கார்பரேஷனில். அது நம் சென்னை நம்ம இது ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டேன். அதுக்கு ஏதாவது ஒரு நடிகை, சின்ன வயசு நடிகை கூட்டா பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு 60 வயசு மேலே இருக்கும். அந்த மணிரத்னம் ஒய்ஃபு சுகாசினி, அது கையில் ஒரு தொடப்பத்தை கொடுத்து ஆட விட்டுக்கிறாங்க.
அதில் ஒருத்தன் கீழே கமெண்ட் போடுறோம், தயவு செய்து நாங்கள் சுத்தத்தை பேணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. இன்னொருத்தன் போட்டிருக்கான், இந்த 5 வருஷத்தில் நடிகைகளில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. இதே தான் அவங்க அப்பார் பண்ணார். ரைட்டில் ரஜினி, லெஃப்டில் கமல்னு கூப்பிட்டு வச்சுக்கின்னு மானாட மயிலாட அது இதுன்னு பார்த்துக்கின்னு ஓட்டினார். ஜனங்க நீ அதே பார்த்துக்கிட்டுன்னு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. இவன் வந்து அதே தான் நடக்குதுங்க. நடிகர்கள் நடிகைகள் கூடுதலாக இவர் சினிமாவுக்கு ரிவ்யூ எழுதினுக்கிறாரு. பராசக்தி மட்டும் ரிவ்யூ எழுதலை, என்னன்னு தெரில. மற்ற எல்லா படத்துக்கும் பார்த்து ரிவ்யூ எழுதுறது. இது மாதிரி பண்ணால் யார் உங்களை கவர்மெண்ட் ஏற்றுக்குவான்? ஒரு பக்கம் பயங்கர கஷ்டத்தில் இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நடிகைகளை கூப்பிட்டு ஆட விட்டுக்கிட்டு நம்ம சென்னைனா உன் சென்னை தான் லட்சணம் தெரியுத. ஜனவரி மாதத்தில் ரோடு போடுறோம், நீங்கள் ஜனவரி மாதம் முடிய போகுது. ஆமாம், இப்போ தேர்தல் இறங்கிடுச்சு. எங்கே ரோடு போடுறீங்க? இப்படியே தள்ளிட்டு தேர்தல் அறிவிப்பு வந்துன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போவோம். அப்போ இவர்கள் சென்னையை கார்பரேஷன்றது மிக மிக மோசமான காலகட்டமாக இதுதான். அவ்வளோ மோசமாகியாச்சு. கவுன்சிலர்கள்ன்றது யாருக்குமே தெரில, எங்கே இருக்காருன்னே தெரியல. மன்ற கூட்டத்துக்கும் போகிறதே கிடையாது, முதல்வருக்கும் பயப்படுறது கிடையாது. இவர்கள் போய் தான் ஓட்டு கேட்க போகிறாங்க. அவர்களுக்கு என்னென்னா நம்ம செட்டப் தனி, தேர்தலில் அந்த செட்டப் வச்சு நம்ம பயன்படுத்தி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா காலத்துலையும் அது நடக்காது. அப்படி பார்த்தா 2011 நீங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருக்கணும். அதனால் நிலமை மாறிட்டு வருது. அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நடிகர் விட்டு ஆட விடுறது. அப்புறம் அந்த குரூப் டான்ஸு சிஎம்க்கு போட்டு காமிச்சாங்களே, 60 வயசு 40 வயசு 20 வயசுன்னு இந்த மாதிரி போக்கு காமிச்சினே இருப்பாங்க. தோற்று போனோன்னு எல்லாம் ஓடி போயிடுவான். இந்த ஒரு படத்தில் வடிவேலு பிரச்சனை வந்தோன்னு எல்லாம் எகிரிடுவானுங்க, சங்கத்தை கலைஞடான்ட்டு திரும்பி பார்ப்போம், யாருமே யாருமே ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். அந்த மாதிரி நிற்க போகிறாரு கடைசியில். ஜெயலலிதா நின்னாங்கல்ல 96. ஆமாம், தோற்ற உடனே ஓடினாங்க பாருங்க, இந்த ராஜா கண்ணப்பன்லேருந்து எல்லாம் பிரித்து ஓடினாங்க. அந்த மாதிரி நடக்கும். குற்றம் சாட்டுவாங்க வேறு போயிட்டு, அவருக்கு ஒன்றுமே தெரில, நாட்டை நாசமாக்கி விட்டார் அப்படி இப்படிலாம் குற்றம் சாட்டுவாங்க. வாங்கி தின்னவெல்லாம் அது என்ன 2-3 இதே பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஓபிஎஸ்ட்டை எப்படி வாங்கி தின்னாங்க. ஒரு கும்பலே வாங்கி தின்னுச்சு. மத்தியானம் சோறு போட்டார், ஞாபகம் இருக்குதா? இப்போ அந்த கும்பல் எங்கே போச்சு? இப்போ ஓபிஎஸ்க்கு எல்லாம் போன அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயோ இவனுங்கெல்லாம் ஏமாத்துக்காரன், எல்லா காலத்துலையும் அவனை ஏமாத்துக்காரன் தான். இப்போ அதே கும்பல் தான் இங்கே இருக்குது. கரெக்டா? கண்டிப்பாக. அங்கே தின்ன கும்பல் தானே இங்கே இருக்குது. இந்த கும்பல் இப்போ தோற்று போனால் என்ன பண்ணோம்? அது ஓடிடும், இங்கே ஓடிடும். எடப்பாடி அதை புரிஞ்சுக்கணும், அடிச்சு தோர்த்தணும். இது ஒரு வகையான மாஃபியா கும்பலுங்க. கண்டிப்பாக. இங்கே தின்னோம் அங்கே தின்னோம். இது நம்ம உட்காந்து வழக்கம் போல் வேடிக்கை பார்த்துன்னு இவங்களை விமர்சனம் பண்ணணும். அங்கே இங்கே தின்னும் போதும் நம்மளை சொல்லணும், சார் மோசமானவன், எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அப்புறம் இதே சொல்லணும், சார் மோசமானவன் எப்போ பார்த்தாலும். டிபிலாம் வச்சுக்குவாங்க பாருங்க. ஆமாம், இயல்பாகவே பாஜக வந்துடும் வந்தால் உனக்கு என்ன, பாஜக வந்தால் பாஜகலேயும் போய் வாங்கி தின்ன போகிறேன், அவ்வளோதான். அதை அவனை விட இவன் பேசுவான், பயங்கரமாக மதவெறி பேசுவான். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பேரை பார்த்தேன். 2014 பாஜக ஆட்சி வந்தோடனே நம்ம கூட இருந்தவனை பார்த்தேன். திடீர்னு பார்த்தா பார்ஷியாலிட்டி பண்ணுறான். என்னடா இவன் முன்ன அதிமுக காரன் மாதிரி இருந்தானே, இப்போ என்னடா அப்படி ஆகிட்டான்னு பார்த்தா காலம் மாறும்போது அவனை மாற்றிக்கிறான். இப்போ நீங்கள் அதை சொல்லும் போது, இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் வந்து அவருடைய புறக்கணிச்சு போயிட்டாரு. இது ஆரோக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த மோதல் எப்படி பார்க்குறோன்னா, நம்ம எப்பவுமே கரெக்டான விஷயத்தான் பேசணும். திமுக அதிமுகலாம் கணக்கில்லை. இது அரசியலமைப்பு சட்டம், சட்டமன்ற மரபு, ஆளுநருக்குரிய மரபு, இவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இதை தான் நம்ம பேசணும். ஏன்னா இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டுன்றதுக்காக எதிர்த்தோ நாளைக்கு அதிமுக கவர்மெண்ட் ஆதரிச்சோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆளுநருடைய பணி என்னென்னா, கான்ஸ்டியூஷனை ஹெட் அவர் வேலை இந்த மாவாட்டும் போது மாவு தள்ளுவாங்க தெரியுமா, அந்த வேலை மட்டும்தான். என்ன உளுந்து அரைக்கணும், எவ்வளோ உளுந்து சேர்க்கணும், எப்படி ஆட்டணுன்றதெல்லாம் அவர் வேலை கிடையாது. மாவு வெளியே போகாமல் பார்த்துக்கணும், தள்ளுற வேலை மட்டும்தான். நெறியாளர்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோதான். இவர் வந்து இங்கே கான்ஸ்டியூஷனுக்கு மீறி இந்த கவர்மெண்ட்டு தான் நடக்குது, இறையாண்மைக்கு எதிராக நடக்குது. திடீர்னு நாட்டுக்கு உதவாத ஒரு விவகாரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றி கவர்னர் அனுப்புகிறாங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னா ரத்து பண்ணலாம். அப்புறம் நடைமுறைக்கு போகாது. இப்போ பாருங்கள், வேந்தராக முதல்வர் இருக்கணும்னாங்க, ரத்து பண்ணி விட்டார். இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு மத்திய அரசுக்கு எதிராக சில வேலைகள் பண்ணுறது, இந்திய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பண்ணுறது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவர். ஜனாதிபதியுடைய பிரதிநிதி, சட்டத்துடைய பிரதிநிதி. நம்ம நாடு பாராளுமன்றம்,
ஜனாதிபதி, நீதிமன்றம், பத்திரிகை, இந்த 4 தூண்கள். இதில் ஒன்றோட ஒன்று சார்ந்து தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று மீற முடியாது. கவர்னருக்கு அதிகாரமே இல்லை, கவர்னர் மோசம்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. கவர்னர்லாம் இப்படி தான் நடக்கணும், ஜனாதிபதி இப்படி தான் நடக்கணும்னு 2 நபர் டிவிஷன் பெஞ்சு உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. அது ஒரு கேலிக்குரிய விஷயம். அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நீங்கள் கொடுக்கணும்னா இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தலையிடுறீங்கன்னா அது பெரிய பெஞ்சாக இருக்கணும், 5 பெஞ்சு 7 பேர் பெஞ்சுன்னு. இவங்க தூக்கி கொண்டாடினாங்க. இங்கே அப்போவே தெரிஞ்சது இவங்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த வழக்கு ஜனாதிபதி அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் 143 அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு 14 கேள்விகள் கேட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. உடனே உச்சநீதிமன்றம் அதை பல மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு பதிலை வாங்கி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்சு அமைச்சு விசாரித்தாங்க. அப்போ பல விஷயங்கள் இப்படிலாம் நீதிமன்றம் அந்த 2 நபர் நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு பண்ணது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வேலை பார்லிமெண்ட்டோ இல்லை இதுவோ எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை சரி பண்ணுற வேலை மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அந்த விவகாரங்களுக்குள்ளே நுழையக்கூடாது, நுழைந்து உத்தரவு போடக்கூடாது. கவர்னர் இப்படி தான் நடக்கணும். அதுக்கு தான் 200 201 ஆர்டிகல் 200 201 வழிகாட்டு முறைகள் அரசியல் சட்டத்தில் இருக்குது. அதை நீங்கள் சுட்டி காமிக்கலாம். எங்கேயாவது தவறுறாருன்னா அதை பண்ணலாம். ஆனால் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு உத்தரவுலாம் போட முடியாது. ஜனாதிபதிக்கு முடியவே முடியாது. ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் பெரிய அளவு உத்தரவு போட முடியாது. ஆமாம், ஜனாதிபதிக்கு சந்தேகம் வந்தால் தீர்த்து வைக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தால் பண்ணலாம். அதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டுக்கும் அப்படின்னு சில இதெல்லாம் போட்டு பண்ணோன்னா அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துச்சு. இது ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, ஆளுநருக்கு உள்ள அதிகாரம், ஆளுநருடைய மரபு இருக்குல்ல, ஆளுநர் பேட்டி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷனட்டு, அவங்க வந்து இது கிடையாது, அவங்க அதிகாரிகள் மாதிரி, அவர்களுக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழிசை எடுத்துக்கங்க, அங்கே ஆரிஃப் முகமது கான் ஒருத்தர் இருந்தார் கேரளாவில், இவங்க எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. தர்ணா மறியல பண்ணார் அவர் ஆரிஃப் முகமது கான். இப்போ இதில் இருக்கிறாரு, வெஸ்ட் பெங்காலில் இருக்கார். இந்த மாதிரி பண்ணுறது மரபு அல்ல, பண்ணக்கூடாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆளுநர்கிட்ட சண்டை போடுறது, ஆளுநரை விமர்சனம் பண்ணுறது, நீ வா போன்றது, ஆய்வுன்னு சவால் விடுறது, போராட்டம் நடத்துறது, ஆளுநர் அவருடைய அதிகாரத்தை சில இடங்களில் பண்ணும் பொழுது அதற்கு எதிராக அவதூறு கலப்புவது, இதையெல்லாம் பண்ணவே கூடாது. யார்? கட்சிகள். அப்போ சட்டமன்றம் அதனுடைய பவரும் இவங்களுடைய பவரும் ஒரு நல்லதை நோக்கி நகரணுமே தவிர 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது. டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாங்கல்ல, அது என்னென்னா மத்தியில் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி, அப்போ அங்கே பிரச்சனை வராது. இந்த மாதிரி மாநிலங்களில் எதிர்கட்சிகளை இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறதுலாம் காங்கிரஸ் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு தேவைப்பட்டால் வந்து கவர்னர் தேவையில்லைன்னா வேண்டவே வேண்டாம். அதான் சொல்கிறேன், ஆட்டுக்கு எதுக்கு தாடி, ஆட்டுக்கு தாடின்னுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதே கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து நடவடிக்கை எடுன்னுவாங்க. ஆமாம், அதை விட்டுருங்க. இவங்க வந்து எல்லாம் அந்த 25 வயசு 35 பசங்க எனக்கு என்னன்னு பேசுகிற மாதிரி எதோ பண்ணுறாங்க. இவரும் அதை கேட்டுக்கின்னு ஆடுறாரு. 2 மெட்ரோவுக்கு ஒழுங்காக ப்ராஜெக்ட் கொடுக்க தெரில, ப்ராஜெக்ட் சரியில்லைடான்னு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. இவரை விட்டு சொல்கிறாங்க, வஞ்சிக்கிறதுன்னு பேசுகிறாரு. ஏன்டா ப்ராஜெக்ட் சரியாக கொடுக்கலன்னு இங்கே கேட்கல. அதிகாரிகள் அவன் தப்பை மறைக்கிறதுக்கு தலைவரை வஞ்சிக்கிறதுன்னு அறிக்கை விடுங்க தலைவரை, பயங்கரமாக இருக்குன்றாங்க. இவர் அறிக்கை விடுறாரு. எஸ்ஐஆர் ஒரு தேர்தல் நடவடிக்கை, தீவிர வாக்கு திருத்தம் பண்ணி 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அது வந்து ஓட்டு திருட்டுன்னு அந்த லூசு ஏதோ திருடாப்லையா பிரவீன் சக்கரவர்த்தி, அந்த ஆள் கண்டுபிடிச்சி முட்டு சந்து கூட்டு போனார். ராகுல் அவர் ஒரு எலைட்டு, அவர் தூக்கி பீகாரில் சுற்றினார். 60 சீட் நின்று 6 சீட் ஜெயிச்சாங்க. 75 சீட்டு இருந்த ஆளை 25 சீட்டுக்கு மாற்றி விட்டு இந்த வடிவேல் ஒரு 10 சீட்டு ஆடி ஜெயிக்கும் போது ரம்மி ஆடிட்டு வந்துட்ட போயிட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லு, அதாவது அவன் இதுக்கே தாங்காது, கவுக்க முடியாது. கவுத்தா 20 பாயிண்ட், அது கூட முடியாது, 10 பாயிண்ட்ல ஆடிக்கிட்டு இருப்பான். அவனை ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியும் சேர்ந்து தேஜஸ்வி யாதவ் 75 சீட் வச்சிருந்தாலும் 25 சீட் ஆகி விட்டு கிளம்பிட்டாங்க. இவர் அதை தூக்கி இங்கே வாக்கு திருட்டு உருட்டினாரு. அடிப்படை நாணம் கூட கிடையாது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு 90 லட்சம் பேரை நீக்கி விட்டார்கள். அங்கே பீகாரில் 60 லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்னு. உத்தரப்பிரதேசில் 2 கோடி பேரை நீக்கியிருக்காங்களா? இப்போ வாய் திறங்களா? இதே எஸ்ஐஆர் பணியில் 2 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே 16 கோடி வாக்காளர்கள், அதில் 2 கோடினா இங்கே 6.5 கோடிக்கு 1 கோடின்றது கரெக்டு தான். உத்தரப்பிரதேசில் ஒரு 10 லட்சம் பேர் நீக்கியிருந்தா நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லலாம். 2 கோடி பேர் நீக்கியிருக்காங்க. அப்போ தெரியுதா, இவர்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்குவாங்க.
இந்தியை எதிர்ப்போம். ஏன் 3வது மொழியாக இந்தியை திணிச்சாங்க. ஆமாம். இப்போ 3வது மொழி ஹிந்தி கிடையாது, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கொண்டான். இப்போது நான் இந்தியை எதிர்ப்பேன்றேன். இருமொழி தான் எங்கள் கொள்கைன்றேன். ஆனால் இருமொழி யாருக்கு வச்சுக்கிறேன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம் 3 மொழி கற்றுக்கலாம். ஹிந்தி கற்றுக்கலாம். நீ நடத்துகிற ஸ்கூல்லேயும் 3 மொழி இருக்குது, ஹிந்தி இருக்குது. உன் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்குது, உன் வீட்டு பிள்ளைங்க 3 மொழி படிக்குது. ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு 2 மொழி. இன்றைக்கும் சட்டசபையில் சொல்கிறேன், இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். இந்த உருட்டுலாம் தவறு அப்படின்றது தான் நம்ம பாணி. இப்போ கவர்னரு அவருடைய வேலை என்னென்னா, இந்த அறிக்கை கவர்னர் மூலியமாக தான் படிக்க வைப்பாங்க, அரசுடைய கொள்கை அறிக்கை. அதில் கவர்னருக்கு ஏற்ற மாதிரி பிஜேபிக்கு ஏற்ற மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. அது திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்படின்னா நீங்கள் நின்று ஜெயிச்சுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எழுதுங்க. உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இப்போ நாட்டில் பயங்கரமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, தீவிரவாதமே அதிகம் இருக்குது. இது அமைதியான மாநிலமாக இருக்குன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. தீவிரவாதங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் அதை தடுக்கின்ற வேலைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொன்னார்னா மாற்றிக்கணும். எனக்கு இதில் உடன்பாடு இல்லைப்பா. அவ்வளோ இன்னும் ஒரு 8 இடத்துல குண்டு வெடிச்சிக்குது, அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. நீ வந்து அமைதியான மாநிலன்ற, நான் ஒத்துக்க மாட்டேன். ஓரளவுக்கு நீ மாற்றி எழுதி கொடுனா அந்த மாதிரி இது. ஆனால் மொத்தமே என் இஷ்டத்தை தான் எழுதணுன்னா அது எப்படி முடியும்? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ மாற்றி எழுத சொன்ன விஷயங்களையும் இவர் பண்ணலை, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் நான் இதை படிக்க மாட்டேன்னு. இதை தாண்டி தேசிய கீதம் முதல்ல இசைக்கணும், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து. அது இது அரசு நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா இடத்துலையுமே. இவர் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறதில்ல. சட்டசபையில் 91க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு போல், அதுக்கப்புறம் அது நடக்கிறதில்ல. அதை இவர் தேசிய கீதம் முதல்ல பாடுங்க, அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்த நிகழ்ச்சி தொடங்கிட்டு லாஸ்ட்டில் தேசிய கீதம். என்ன பெருசாக கெட்டு போகுது, பண்ணிட்டு போங்கண்ணா. அதில் நீ சொல்லி நான் செய்கிறதான் ஈகோ. இதனுடைய விளைவு அவர் இதை புறக்கணிச்சிட்டு போகிறாரு. 2வது போயிட்டு அறிக்கை விடுறாரு 13 கண்டென்ட்டு. அது தவறு. கவர்னரு கான்ஸ்டியூஷன் எட்டுனா கவர்னராக தான் இருக்கணும். அவர் அரசியல்வாதி கிடையாது. கண்டிப்பாக. அவர் வந்து இந்த கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணி பேசலாம் இல்லை. அவர் வேணால் ரிப்போர்ட் அனுப்பலாம் மத்திய அரசுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அண்ணாமலையோ நயனா நாகேந்திரனையோ எது பேச விடலாம். இது பண்ணுறது தப்பு. அதனால் 2 பேருமே இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் நான் ஆணையிட்டாலும் சாட்டையில் அடித்து பாடுவார் எம்ஜி. அது முடிஞ்ச உடனே 10 போடுவாங்க. அப்போ தங்கவேல் ஒரு வருஷம் சொல்லுவார், அவர் மாமான்னு பார்க்கல, இவரும் மச்சான்னு பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி தான் நடக்குது. நிச்சயமாக முத்துலீபு சார், இது ஆரோக்கியமான விஷயமா என்பதை வந்து தமிழக மக்கள் தான் வந்து தீர்மானிப்பாங்க. நீங்கள் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி.